ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனி அம்மா. நான் இன்னைக்கு பேச போறது ஹேர் கட் யாருக்கு எப்படி பண்ணா நல்லா இருக்கும், எந்த முகத்துக்கு ஹேர் கட் எப்படி சூட் ஆகும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சில பேருக்கு முகம் தின்னா ஓவல் ஷேப்பா சின்ன முகமா இருக்கும். அவங்களுக்கு இங்கெல்லாம் ஸ்டெப் கட் பண்ணி கவர் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்றோம் இல்லையா, அது பண்ணோம்னாக்கா அவங்க முகம் இன்னும் கொஞ்சம் கூட சின்னதா தெரியும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் ஃப்ரேமிங் இல்லாம ஹேர் கட் பண்ணணும். இன்கேஸ் அவங்களுக்கு ஃபோர்ஹெட் பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஹெட் கவர் பண்றதுக்கு ஒன்லி இங்க ஃபிளிக்ஸ் கட் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரிஞ்ச் விடலாம், அப்படி இல்லைன்னா ஃபிளிக்ஸ் கட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபோர்ஹெட்டை மறைக்கிறதுக்காக. அப்போ ஃபோர்ஹெட்டுக்கு மட்டும் அது பண்ணலாம். மற்ற எல்லா ஃபேஸ் கவரிங்கும் அவங்களுக்கு பண்ணாக்க முகம் இன்னும் கொஞ்சம் கூட சின்னதா தெரியும். அப்புறம் பெரிய முகமா இருக்கும், ஃபேட் ஃபேஸா இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னாக்கா பட்டர்ஃப்ளை கட்டு, ஃபெதர் கட்டு, அப்புறம் உல்ஃப் கட்டு, இந்த மாதிரி கட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம செட் பண்ணும்போது என்ன ஆகுது, நல்லா இங்கெல்லாம் லேயர்ஸுங்க ஃபுல் லேயர்ஸ் வரும். அப்போ அது ஃபேஸில் கவர் பண்ணும்போது ஃபேஸ் ஃப்ரேமிங் கொடுக்குறோம் இல்லையா, அது கவர் பண்ணும்போது அந்த பெரிய ஃபேஸை கொஞ்சம் ஹைட் பண்ணுது. அப்போ ஹைட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா அவங்க முகம் சின்னதாக தெரியும். அதனால அவங்களுக்கு அந்த ஹேர் கட் சூட் ஆகும். அதே போல் முடி எந்த அளவுக்கு நீளமாவே போய்கிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும். இல்லைன்னா முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். முடி பாட்டில் வளரும் நீளமா, ஆனால் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், தின்னாயிட்டே போவோம். அதனால எப்பவுமே எந்த அளவுக்கு முடியை நம்ம ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு முடி ஹெல்த்தியா இருக்கும். அப்புறம் சில பேருக்கு முடி ரொம்ப கேர்லியா இருக்கும், ஓவர் கேர்லியா இருக்கும். அந்த ஓவர் கேர்லியா இருக்கிறவங்களுக்கு ஸ்டெப் கட் விரும்புவாங்க. ஸ்டெப் கட் பண்ணோம்னாக்கா நம்மள இது வரைக்கும் நம்ம ஸ்டெப்பை நிறுத்திக்கணும். ரொம்ப மேல ஸ்டெப் கட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வாஷ் பண்ணும்போது ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும், அந்த மேல இருக்கிற லேயர் இப்படி பறந்து வரும். அப்ப ஃபுல்லா இப்படி மேல ஃபுல்லா நிற்கும். அதனால ரொம்ப கேர்லியா இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கீழே லேயர்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க இந்த ஃப்ரண்ட் கட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா அது போய் திருப்பியும் கேர்லியா போய் மேலே நின்றுக்கும். ஏன்னா அது கட் பண்ணும்போது அவங்க அழகா கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு டெய்லி ப்ளோ ட்ரை பண்ணா மட்டும்தான் அந்த ஷேப் உங்களுக்கு அந்த ப்ளோ ட்ரைல உங்களுக்கு கரெக்டா பர்ஃபெக்டா நிற்கும். வாஷ் பண்ணோம்னாக்கா டெய்லி நம்ம ப்ளோ ட்ரை பண்ண போறது இல்லை. வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த கட் பண்ண ஹேர் எல்லாம் போய் அப்படியே மேலே சுருண்டு மேலே இப்படி போய்க்கும். அப்ப என்ன ஆகும், எல்லாம் இப்படி தூக்கிட்டு நிற்கும். ஸோ அதனால ரொம்ப கேர்லியா இருக்கிறவங்களுக்கு ஸ்டெப் கட் ஃபுல் ஸ்டெப் கட் பண்ணக்கூடாது. பண்ணா ஃபுல்லா உங்களுக்கு எல்லாம் மேல பறக்கும். அதனால இதோட நிறுத்திக்கணும். ஸ்டெப் இங்க இருந்து இதுக்கு கீழே ஸ்டெப் பண்ணலாம், அதுக்கு மேல ஸ்டெப் பண்ணக்கூடாது. இன்கேஸ் தே வாண்ட் டு டூ த பாய் கட், அது டிஃப்ரெண்ட். அது உங்களுக்கு மேல வரைக்கும் ஸ்டெப் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. வெரி ஷார்ட் லுக்ல வேணும் அப்படின்னா அது வேற. அப்புறம் சில பேர் அவங்களுக்கு முடி ஓவர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் பவுன்சியா இருக்கணும், எனக்கு முடி ஓவர் ஸ்ட்ரைட்டா இருக்குது, கீழே கொஞ்சம் பவுன்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல ஸ்டெப் கட் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. எப்படின்னாக்கா கீழே மட்டும் நாங்க லிஃப்ட் பண்ணி கட் பண்ணுவோம். அது கீழே மட்டும் அந்த பவுன்சி லுக் கொடுக்குற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரு 1 or 2 ஸ்டெப் கீழே மாத்திரம் இருக்கணும், வெறும் நெருக்கமா கீழே இருக்கணும். அந்த ஸ்டெப் நெருக்கமா இருக்கணும், தூரமா இப்படி ஸ்டெப் இருக்கக்கூடாது. நெருக்கமா கீழே மாத்திரம் அந்த பார்டர்ல கொடுத்தோம்னாக்கா அப்போ அவங்க போனி டெயில் போடும்போதோ இல்லை விரிச்சு விடும் போதோ கீழே அந்த பவுன்சி லுக் கீழே தெரியும். அப்புறம் நிறைய பேர் ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, பண்ணும்போது அதை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டான ஷாம்பு, சல்ஃபைடு ஃப்ரீ ஷாம்பு அதுக்கு யூஸ் பண்ணணும். சல்ஃபைடு ஃப்ரீ தான் அந்த ஷாம்புவா இருக்கட்டும் கண்டிஷனரா இருக்கட்டும், அது ரெண்டுமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொன்று கண்டிப்பான ஒரு விஷயம், யாரெல்லாம் ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் பண்றாங்களோ, ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், புட்டெக்ஸாக இருக்கட்டும், நானோபிளாஸ்டியாக இருக்கட்டும், கேரட்டினா இருக்கட்டும், இது எது பண்ணாலுமே தலையில எண்ணெய் போடக்கூடாது. தலையில எண்ணெய் போட்டிங்க அப்படின்னாக்கா அது பேக் டு நார்மல். அதர்வைஸ் சீக்கிரமா அது ஸ்பாயில் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப உங்களுக்கு எண்ணெய் இல்லாம இருக்க முடியாதுன்றத ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு மாசம் கழிக்கும் போது அந்த ரூட் கொஞ்சம் மேல உங்களுடைய ஓன் முடி வந்திருக்கும். அதுக்கு அந்த டைம்ல வேணா ஒரு காட்டன்ல தொட்டுட்டு நீங்க ரூட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப நியர் த ரூட்ஸ், முடிக்கிட்ட வரக்கூடாது, ரூட் மட்டும். அப்படி மட்டும் கொஞ்ச நேரம் போட்டுட்டு 1 or 2 hours வச்சுட்டு ஸ்கால்பை மட்டும் நல்லா வாஷ் பண்ணணும்.
முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ஆயில் போடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பத்திரமா அதை பராமரிக்கலாம். அதுக்கு உண்டான சிரம் இருக்கு. அந்த சிரம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ஆயில் போடுறதுக்கு பதிலா. அது கூட ரொம்ப சிரம் போடக்கூடாது. ரொம்ப சிரம் போடும்போது என்ன ஆகும்னா அப்படியே ஃபிளாட்டா ஆயிலி லுக் ஆகும். அதனால நீங்க வந்து அது இன்னொன்னு என்னன்னா எப்பவுமே வாஷ் பண்ணி உங்களுடைய ஸ்கால்பை வந்து ஆயில் ஆகாம வச்சுக்கணும். அது எப்போ ஆயிலி ஆகுதோ ரொம்ப சீக்கிரமா அந்த அஃபெக்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமா போயிடும். ரூட்ஸ்ல ஆயில் வராம பார்த்துக்கணும். மெயினா புரோட்டீன் ட்ரீட்மெண்ட், கேரட்டின் ட்ரீட்மெண்ட், நேனோபிளாஸ்டியா, புட்டெக்ஸ் இது எது பண்ணாலுமே அது வந்து நம்ம 2-3 நாள் வாஷ் பண்ணாம விட்டோம்னா கண்டிப்பா அது ஆயிலி லுக் ஆயிரும், ஆயிலி ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 1 or 2 டேஸ்ல நீங்க டெய்லி வாஷ் பண்றது இருக்கணும். கண்டிப்பா ஒரு டேவா இல்ல 2 டேஸ்ல நீங்க வாஷ் பண்ணியே ஆகணும். புரோட்டீன் ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் எதுவா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணணும், இது மாஸ்க் எல்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணணும். உங்க முடிய மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனாக்கா அடிக்கடி ஸ்பா பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா சீக்கிரம் போயிடும். அப்புறம் இன்னொன்று நீங்கள் வந்து ஸ்விம்மிங் போனீங்க அப்படின்னாக்கா தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் கேப்பை ஏதோ ஒரு கேப் போட்டு நல்லா பந்த் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்விம்மிங் போகணும். அந்த குளோரின் வாட்டர் பட்டுச்சுனாக்கா கண்டிப்பாக சீக்கிரம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, புரோட்டீன் ட்ரீட்மெண்ட்டு கேரட்டின் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹைலைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர். பண்ண முடியும். நீங்கள் வந்து ப்ரௌன் ஷேட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது கலர்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ரெட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் ஷேட் அந்த மாதிரி எல்லாம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா பிஃபோர் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் த ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் நம்ம அயன் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ எல்லாமே ஃபேட் ஆயிரும். அதனால அந்த மாதிரி கலர் இருக்கும்போது நீங்கள் பிஃபோராக பண்ணக்கூடாது, ஆஃப்டர் தான் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா கேரட்டின் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 days கேப் கொடுத்துட்டு நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கனாக்கா உங்கள் முடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாக்கா முடி வந்து கண்டிப்பாக ஏர் வாஷ் பண்ணிங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணிடணும் முடியை. பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து போனி போடுறீங்களா, ரப்பர் பேண்ட் போட்டு போனி போடுறீங்களா, இல்லை கிளிப்பு போட்டு போனி போடுறீங்களா, இல்லை பின்னுறீங்களா, என்ன பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணிடணும் உங்கள் முடியை. பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண வேண்டிய என்ன ஸ்டைலோ நீங்கள் பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா அந்த ஈரத்தோட நீங்கள் பேண்ட் போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு நெளிவு வரும். ஈவன் கிளிப்பு போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு நெளிவு வரும். அந்த நெளிவு வந்ததுக்கு அப்புறம் என்னோட முடி வந்து வளைஞ்சிருச்சு, நான் வந்து இப்பதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திரும்பி வருவாங்க. கடைசியில பார்த்தா முடியெல்லாம் நீட்டா இருக்கும், அங்க மட்டும் ஒரு வளைவு இருக்கும். அந்த வளைவு எப்படி வந்துச்சு அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டிருப்பாங்க ஈரத்தலையோட, அந்த மாதிரி இல்லைன்னா கொண்டை போட்டுக்குவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பல்சரி நீங்க வந்து ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ண டைம் இல்லையா, ஓப்பன் ஹேர்ல நீங்க போய்க்கலாம், எங்க போறீங்களோ ஓப்பன் ஹேர்ல போய்க்கலாம். அது ஃபுல்லா அதுவே ட்ரை ஆன பிற்பாடு நீங்க கட்டிக்கலாம், என்னவோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஈரத்தோட நீங்க பண்ணவே கூடாது. அப்புறம் புரோட்டீனா கேரட்டினோ பண்ணாக்கா கண்டிப்பா அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய முடி வந்து கொட்டாம இருக்கும். புரோட்டீன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிளட் சர்க்குலேஷன். அதுக்காக கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சோம்னா தான் நமக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே அது நல்லா ஆகும். சாப்பாடுங்கிறது தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். முடி வளர்றதுக்கா இருக்கட்டும், நெயில் வளர்றதுக்கா இருக்கும், ஸ்கின் க்ளோவா இருக்கிறதுக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ப்ராப்பரா எடுக்கணும். ஒரு தடவை புரோட்டீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு அப்புறம் முடி வந்து கொஞ்சம் கேர்லியா வரும். அப்போ ட்ரை டு டூ ஒன்லி த கேர்லி ஏரியா, ஃபுல்லா பண்ணாதீங்க. கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டா டச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்லி த கேர்லி ஏரியா ரூட்ஸ் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் அயனிங் வந்து பண்றது கம்மியாகும் கீழே. ஏன்னா கீழே ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். கேர்லி ஆகுறது இந்த ஏரியா மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியால மட்டும் ரூட்ஸ் மட்டும் பண்ணா போதும், ஃபுல்லா திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்கேஸ் ஒரு சமயம் கீழையும் வந்துட்டு அது கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சுன்னா அது வந்து ஏர் ட்ரெஸ்ஸருக்கு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லா பண்ணணுமா அப்படின்னு. அப்படி இருந்துச்சுன்னா நாங்களே சொல்லுவோம் அது ஃபுல்லா பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும்னு. அப்படி இல்லையா நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, எனக்கு ஃபுல்லாவே பண்ணுங்கன்னு. கீழே நல்லா இருக்கும்போது கீழே பண்ண தேவையில்லை, ரூட்ஸ் மட்டும் பண்ணா போதும். அதுக்கு வந்து எங்களுடைய சஜஷனை நீங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடக்கணும்.
எந்த ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரா இருந்தாலும் நீங்க அவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா, என்னோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஹேரை பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உங்க டவுட்டை வந்து நான் கிளியர் பண்றேன். ஓகே, எதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். கலரிங்கை பத்தி கேட்கலாம், ஹேர் ட்ரீட்மெண்ட்டை பத்தி கேட்கலாம், ஹேர் கட்டை பத்தி கேட்கலாம். என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நீங்க எதா இருந்தாலும் எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இத்துடன் விடை பெறுவது உங்கள் ஆனி மம்மா. We will see you next video. Okay, bye.